வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மட்டன் குழம்பு தான். அதாவது ஒரு மட்டன் குழம்பு இல்லை, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மட்டன் குழம்பு எப்பவுமே ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிறது. பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேங்கிறது ஃபஸ்ட்டில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்து இப்போ தான் கழுவி எடுத்துகிட்டு இருக்கேன். தண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ மட்டன் வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். ஓகே, நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் நான் வந்துட்டு ஒரு சில நேரம் மட்டனை அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குழம்பு வைப்பேன். பட் இன்றைக்கி என்னென்னா குக்கர்லேயே தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டு, ஈஸியாக குக்கரில் வைக்கிறது எப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் ஆயில் வந்து எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம். அது வந்து குக்கிங் ஆயில் உங்களுடைய இஷ்டம் தான். நான் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம 1 கிலோவுக்கு வைக்கிறோம். நான் வைக்கிற அளவு 1 கிலோ. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது நிறைய ஆயிட்டு, இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன். எண்ணெய் வந்து சூடானோடனே நான் என்னென்னலாம் போடுறேன்னு பாருங்களேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சரியா? நல்லா சூடாகட்டும். பிரிஞ்சி இலை, பட்டை வந்து இந்த அளவுக்கு போதும். ஒரு பட்டையை எடுத்துட்டு 2 உடைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, 3 4 3 ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் போதும். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு சோம்பு எல்லாம் ஆட் பண்ணுறதா தான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோம்பு வந்து தேங்காய் கூட அரைச்சிக்குவேன். இதுக்கு வந்து மட்டன் குழம்பு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் பல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் சாம்பார் வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக சாம்பார் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும்ண்ணே, அது அப்படியே உள்ள போகும். மட்டன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வரும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் கழுவி தான் வச்சுருக்கேன். வாசத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3, 2 அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கும். 1 கிலோங்கிறதுனால நான் எத்தனை தக்காளி எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். சில ரொம்ப குட்டி தக்காளி, குட்டிங்கிறதுனால நான் 4 எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 1/4 கிலோக்கு ஒரு தக்காளி போட்டோன்னா 1/2 கிலோ 1 கிலோங்கிற மாதிரி. நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி உங்களுக்கு போதும். ஓகே, கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தக்காளியை வெட்டி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கினோடனே நம்ம வந்து இந்த தக்காளி தூக்கி போடலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போடலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் அரைச்சி தான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் அதை போடணும். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். வெங்காயம் தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. ஓகேவா? வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து குட்டி ஸ்பூனுங்கிறதுனால 3 ஸ்பூன் நான் போடுறேன். 1 2, ஏன்னா 1 கிலோங்கிறதுனால திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தரலாம். ஒரே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறோம், சரியா? ரொம்ப போட வேண்டாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூன் கரம் மசாலா. கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை, இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்கிற கறியை எடுத்து நம்ம உள்ள போட போகிறோம். ஆக்சுவலாக நான் அப்படியே 1 கிலோ அப்படியே தான் போடுறேன். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே வதக்குங்க. அந்த மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி இல்லை. இதை நல்லா நம்ம வதக்க மட்டன்லேருந்தே தண்ணி வரும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டானே. அதனால் அப்படியே ஹையில் தான் நான் வச்சுருக்கேன்.
அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைக்கணும். அதை வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாகும். இது நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் அப்படியே நல்லா அந்த தண்ணி விட்டு வரட்டும். இப்படி வதங்கட்டும். ஓகே, இப்போ தேங்காய் என்னென்ன போட்டு தேங்காய் அரைக்கணும்னு பார்க்கலாம். பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம தண்ணியை ஊற்றலைல்ல. பாருங்கள், இது மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா? அப்படி மட்டன்லேருந்து தண்ணி வந்தால் தான் அந்த ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு இப்படி வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் என்னென்ன அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜாரில் போட்டுக்கிறேன். கூடவே திக்னஸ்க்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் தான் போட்டுக்கேன். ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் பொட்டுக்கடலை. பாருங்க, ஒரு பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா. கொஞ்சம் கசகசா வந்து 1 கிலோவில் கொஞ்சம் கூட போடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்கோம். ஓகே, நான் வந்துட்டு தேங்காய் கூட கட்டாயமாக சோம்பு போடுவேன். சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சோம்பை தாளிக்கிறது போட்டாங்கன்னா இதில் போட மாட்டாங்க. அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நான் என் மெத்தடில் சொல்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் வந்து ரொம்ப கொஞ்சமாக, சோம்பு ஆட் பண்ண நிறைய போடணும். இதை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை இதுக்குள்ளே இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. அரைச்சி எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள், தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காரத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே நான் தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். காரம் மட்டும் நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூனுங்கிறதுனால பாருங்க, 1 ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப போடவும். 3 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன். ஓகே, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வரட்டும். குக்கரில் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்று. மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கிளறுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தானே உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டது காணாது. ஸோ இன்னொரு தடவை உப்பு போடணும். இது ஒரு கிளறிட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோமா, அதையும் அது கூட போடலாம். தேங்காய் விழு. ஓகே, இதையும் அது கூட போடலாம். அப்புறம் தேவையான தண்ணி நம்ம ஊற்றிடலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியை கழுவி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் வந்து ரொம்ப திக்காக வேணால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ரொம்ப திக்காக இருக்குது. அதுமாதிரி நான் ஒரு பொட்டுக்கடலைங்க பொட்டேட்டோ ஒரு உருளைக்கிழங்கு வேற வச்சுருக்கேன். அதையும் நான் கூட ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது கட்டாயமாக உப்பு போடணும். காணாதுல்ல, இவ்வளோத்துக்கும் சேர்த்து இந்த அளவுக்கு உப்பு கட்டாயம் போடணும். இதுவே காணாது. உப்பு போட்டுட்டு பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு பீஸாக. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் போட போகிறோமா, டக்குன்னு வெந்துடும். இந்த கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு. ஐயோ என்னாச்சு. இப்போ எல்லாம் கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வந்து சிம் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வச்சுருப்பேன். நீங்கள் வந்துட்டு 6 விசில் 5 விசில் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது. திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க. திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே, சூப்பராக இருக்கா. இப்போ கடைசியில் நான் கொத்தமல்லி இலை போடுறேன். ஒரு சிலர் வந்து இப்போ கொத்தமல்லி இலை போடுவாங்க. நாம் வந்து குக்கரை திறந்துட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கரை வந்து மூடிட்டு விசில் வந்தோடனையும் சிம் பண்ணி கரெக்டாக 15 மினிட்ஸ் எனக்கு மட்டனை பொறுத்த வரைக்கும் வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம்லாம் போயிட்டு நம்மளுடைய குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துலாமா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு. சூப்பராக வந்தது.
கொஞ்சம் உப்பு போடலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து சூப்பராக இருந்திருக்கும். ஓகே அப்பா செம்ம சூடு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே வித் மீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.